ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். குக்கர்லேயே சீக்கிரமாக நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரைத்தா, ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம், இல்லை உருளைக்கிழங்கு வறுவல், அது மாதிரி ஏதாவது ஒன்று காரசாரமாக சைட் டிஷ்ஷாக வச்சுட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணிக்கிறேன். நான் சைட் டிஷ்ஷாக அப்பளம் தான் வச்சுருக்கேன். சிம்பிளாக சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம வீட்டில் 2 பொருள், தக்காளி இருந்தாலே போதும். வெங்காயம் தக்காளி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும். இவ்வளோ ஒரு நைஸாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன், சாப்பாட்டு அரிசி. நம்ம தக்காளி சாதம் குக்கர்லேயே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 3 டைமு வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் ஊறினா போதும். இங்கே பாருங்கள், இந்த தக்காளி சாதத்துக்கு கூடுதலாக எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். குழம்பு கரண்டி அளவுக்கு ஒன்று ஊற்றிட்டு அதில் பாதி 1.5 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன். பாருங்கள், 2 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், நல்லா வெங்காயம் இந்த அளவு, அப்போ தான் சாதம் வந்து நல்லாயிருக்கும். இது பாருங்கள், 2 பச்சை மிளகாய், 4 தக்காளி நார்மல் சைஸு, நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். நல்லா சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இது பாருங்கள், தக்காளி நல்லா இது மாதிரி நல்லா வதங்கி இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காரம் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். நல்லா காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தக்காளி சாதம். 1/4 டீஸ்பூன் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் இல்லைன்னா தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. பாருங்கள், நல்லா நல்லா செவந்து வதங்கட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இதுவும் சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு பாருங்கள். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா செவக்க வதக்கணும். இங்கே பாருங்கள், தக்காளியே இருக்கிறதே தெரியக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த டைமில் நம்ம தண்ணி விட்டுடலாம். இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்தேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. இங்கே பாருங்கள், இந்த தக்காளி சாதத்துக்கு தகுந்த உப்பு, கல் உப்பு நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். அரிசி சேர்த்து மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. காரம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், காரம். இங்கே பாருங்கள், மூடி வச்சுருந்தேன், திறந்துட்டேன். தண்ணி நல்லா கொச்சிடுது. இங்கே பாருங்கள், அரிசி தண்ணி நல்லா வடிய வச்சுட்டேன். நம்ம அப்படியே அள்ளி இங்கே பாருங்கள், கொதிக்கிற தண்ணியில் அப்படியே சேர்த்துருங்க. எல்லா அரிசியும் சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், மூட போகும்போது கொஞ்சம் கொத்தமல்லி இலை. மூடி வைங்க. அவ்வளோதான். ஒரு 3 விசில் வந்தால் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய குக்கர் வந்து 3 விசில் போதும். நீங்கள் எத்தனை விசில் வேணும்னு பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள்,
குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் இங்கே பாருங்கள் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுது. இங்கே பாருங்கள் நம்ம வச்ச தண்ணி கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் கூட அடி பிடிக்காது அடியில். இங்கே பாருங்கள் நான் கலர் எதுவும் சேர்க்கல, அப்படியே நேச்சுரல் கலர் அப்படியே. சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் சாப்பிட்றதுக்கு விரைச்சா இருக்கும், அந்த மாதிரி விரைச்சலாக இருக்காது, நல்லா நைஸாகவே இருக்கும். இங்கே பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் குக்கர்லேயே ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். தக்காளி சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.